கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம படிக்கக்கூடாது. கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் உங்கள் பணத்தை குறிவைக்கக்கூடிய கல்லூரி. இன்ஸ்டிடியூஷன்ஸ் இரு வகைப்படும். ஃபோக்கஸிங் ஆன் மேக்கிங் மணி, ஃபோக்கஸிங் ஆன் குவாலிட்டி எஜுகேஷன். எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் குவாலிட்டி எஜுகேஷனில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ்க்கு உண்டான பிரதிபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் பார்த்தாங்கன்னா ஒரு ஏஜென்ட் கன்சல்டன்ட்டுக்கு கால் பண்ணி ஆக்ஸ்ஃபோர்டோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோ யூகேயில் ப்ரமோட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா பதில் என்ன வரும்? இங்கே அப்ராட் எஜுகேஷனே பார்த்தீங்கன்னா கமிஷன் கமிஷன் கமிஷன், இந்த ஒரே ஐடியாலஜி தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் டேட்டா சயின்ஸ்னா 4.5 லட்ச ரூபா கட்ட ரெடி. ஏன்னா ஃபியூச்சர் ஏஐ தானே, அப்படி தானே இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏஐங்கிறது ஒரு டூலுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏஐ மட்டுமே ஃபியூச்சர் கிடையாது. சென்னையில் படிக்கிறதை விட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவு. நான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரூஃபோட காட்டிட்டேன். கிட்டத்தட்ட இதே பணம் தான். க்ளோஸ் டு பேச்சுலர்ஸ், நீங்கள் பேச்சுலர் டிகிரியே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிப்பதற்கு க்ளோஸ் டு 3 lakhs 3.5 lakhs per year ஆன்வர்ட்ஸ் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்களே மாணவ மாணவிகளே அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரே ஆர்கனைசேஷன் யூரோப் ஸ்டடீஸ். இன்றைக்கும் கூட ஒரு மாணவன் மாணவி கிட்ட நீ கண்டிப்பாக வேலை வாங்கிடுவ, என்னை நம்பி நீ போ அப்படின்னு சொல்லாத இந்தியாவின் ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடீஸ். 2027 49 million ஜாப்ஸ் ஆர் வேக்கன்ட். அதாவது அப்ளை பண்ண ஆள் இல்லாமல் இல்லை தோழர், எல்லாமே வித் டேட்டா வித் ப்ரூஃப் தான் நம்ம பேசுகிறோம். சும்மா வந்து பேசிக்கிட்டு ஒரு வியூஸ்க்காக. இப்போ இந்த வெளிநாட்டு படிப்புகளில் இந்த மெயினாக இருக்கிறது வந்து ஸ்காலர்ஷிப்பில் போயிடலாம், ஸ்காலர்ஷிப் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு சில வேலைகள் நடக்குது. உண்மையிலே வெளிநாட்டு படிப்புகள் ப்ரிஃபர் பண்ணுறவங்க யார் யாருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், எந்த அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க? ஸ்காலர்ஷிப்ன்றது அடுத்த ஸ்கேமுங்க. இது இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், இதில் இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது, அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்னு வண்டியாக வீடியோ போடுவாங்க. எத்தனை பேருக்கு ஐயா நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தீங்க? அதை கொஞ்சம் போடுங்களேன். மெடிசன் ரிலேட்டட் எதுக்குமே யூரோப் ஸ்டடி சென்டரை காண்டாக்ட் பண்ணாது. ஏன்னா நான் அதை ப்ரமோட் செய்வது இல்லை. மக்களுக்கு பயனில்லாத விஷயத்தை செய்து இந்த நிறுவனத்தை நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டைரக்டர் ஆஃப் யூரோப் ஸ்டடி சென்டர் மிஸ்டர் சிவராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வெளிநாட்டு படிப்புகள்னாலே மக்களுக்கு ஒரு பெரிய மோகம் வெளிநாட்டு படிப்பு மேலே. வெளிநாட்டில் பையன் படிக்கிறான்றது ஒரு பெருமை. ஆனால் வெளிநாட்டில் படித்த பையன் திரும்பி வந்தானா, வேலைக்கு சேர்ந்தானா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வெளிநாட்டில் பையன் படிக்கிறான்ற வரைக்கும் வருது, இங்கே படித்து இங்கே ஏமாந்து போனவங்க தான் அதிகம் அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. நிச்சயமாக அது யூரோப் ஸ்டடி சென்டர் வச்சிருக்க நீங்களும் அது நிச்சயமானு சொல்லும் போது இங்கே ஒரு கேள்வி வருது. உங்கள் கம்பெனியில் அப்படி நடக்குதுன்றது மற்ற விஷயம், மற்ற கம்பெனிலலாம் இதெல்லாம் நடக்குதா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ராட் எஜுகேஷன், இந்தியன் எஜுகேஷன் எல்லாமே தாண்டிங்க. முதல்ல ஒரு பாயிண்டில் நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம படிக்கக்கூடாது. கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் உங்கள் பணத்தை குறிவைக்கக்கூடிய கல்லூரிகள். அங்கே போய் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலையோ அப்ராடில் இருக்கிறதுலையோ போய் படிக்கும்பொழுது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் நோ மோர்ன்ற புரிதல் மாணவ மாணவிகளிடையே வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனைகளும் கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த புரிதல் இல்லாதது தான் எல்லாமே ப்ராப்ளம். இப்போ நம்ம ஐஐடி மெட்ராஸ் சென்னையில் இருக்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 rupees அந்த கல்லூரி நடத்துறதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 rupees சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்டாக வந்துடும். 40 rupees வந்து எக்ஸ் அலுமினைஸ் அவங்க இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா ஐஐடி, அதுலேருந்து வந்துடும். 10 rupees கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதே கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த 100 ரூபாயும் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய அப்பா பாக்கெட்லேருந்து எடுக்கப்படும். இதுக்கு பேர் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்கே ஒரே ஃபோக்கஸ் என்னதுங்க? பணம் 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 தான். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இரு வகைப்படும். ஃபோக்கஸிங் ஆன் மேக்கிங் மணி, ஃபோக்கஸிங் ஆன் குவாலிட்டி எஜுகேஷன். எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் குவாலிட்டி எஜுகேஷனில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ்க்கு உண்டான பிரதிபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் விஷயம். இப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்தியாவில் இப்போ அப்ராட் எஜுகேஷன் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஐஐடி என்ஐடியில் ஒரு பையனுக்கு சீட்டு கிடைக்கிது, எங்கள் ஆஃபீஸ்க்கு வரான். நாங்கள் என்ன சொல்லுவோம், எதுக்கு அப்ராடுன்னு கேட்பேன். இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க? கேட்பேன், எதுக்கு அப்ராட் போனோம்? உனக்கு ஐஐடி என்ஐடியில் சீட்டு கிடச்சிருச்சு, எதுக்கு அப்ராட்? ஒய்? வாட் இஸ் த நீட்? ஐஐடி என்ஐடியில் கிடைக்கல, எனக்கு மற்ற கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் தான் சீட்டு கிடைக்குதுன்னா அப்போ தான் அப்ராடுங்கிற விஷயமே வருது. அப்ராடில் இருக்கக்கூடிய
ஐஐடி, என்ஐடி, ஐஏஎம் போன்ற பல்கலைக்கழகத்தில் அங்கே போய் படிக்கணும். அங்கே இருக்கிற சோட்டா மோட்டா யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கும்பொழுது, அப்ராடில் போய் நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? ஏமாற்றமே மிச்சம். சரி, இப்போ ஒரு பாயிண்ட் கேட்டுறீங்க, உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே எடுத்து வச்சு. வெளிநாட்டு படிப்புகளில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. இங்கேருந்து வெளிநாடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் யூனிவர்சிட்டி வேறு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்ற பட்சத்தில் ஏன் வெளிநாட்டு படிப்புகளில் இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? பணம் தான். அதுக்கு ப்ரூஃபோடே உங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்கள். அதாவது அப்ராட் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம். என்ன தோழர்? உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம். எங்களுக்கு நீங்கள் எந்த பணமுமே கட்ட வேண்டாம். ஆனால் இந்த கல்லூரியில் மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்க. குறிப்பிட்ட அந்த நாட்டில் ஓடாத கல்லூரிகளை எடுத்து இங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸ் அவங்கள கான்டாக்ட் பண்ணி, சரிங்களா, அதற்கு அவங்க ஒரு கல்வி கட்டணமாக ஒன்று கட்டுவாங்கல்ல, டியூஷன் ஃபீஸ், அதிலிருந்து 10, 15, 20, 25% வரைக்கும் இந்த ஏஜென்ட்டுக்கு திரும்ப வந்துடும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி, ஓகே, உங்கள் தம்பியை சேர்க்குறீங்க சார், வெப்சைட்டில் கட்டியிருக்க ஃபீஸு தானே சார் நான் கட்டுறேன், நான் எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கலையே, எனக்கு என்ன பிரச்சனை? சரி, அது ஒரு பக்கம் வைப்போம். ஆனால் எந்த கல்லூரி கமிஷன் கொடுத்து ஆட்களை சேர்க்கும்? ஓடாத கல்லூரிகள், விலை போகாத கல்லூரிகள், எந்த தரமும் இல்லாத கல்லூரிகள் தான் பெருவாரியாக டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு கமிஷன் கொடுக்கும். இந்த கடைசி பர்சன்டேஜ் போட்டிருக்கு பாருங்க, எத்தனை பேரை பிடிச்சி கொடுத்தா எவ்வளவு பணம். இதெல்லாம் வெளிநாட்டில் ஓடாமல் இருக்கிற கல்லூரிகளா? இப்போ நீங்கள் உங்களுக்கு நீயே ஒரு கல்லூரி ஓனருங்க, ஓகேங்களா, உங்களுக்கு கியூ கட்டி நிற்கிது சீட்டு வாங்குறதுக்கு. நீங்கள் எதுக்கு கமிஷன் கொடுத்து ஆட்களை பிடிக்கணும்? புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறீங்க, ஒரு பொருள் விற்கலை, 1+1 ஆஃபர் போட்டு பொருள் எப்படியா வெளில தள்ள பார்ப்பீங்களா? அதே கதை தான். நல்ல கல்லூரிகள் எப்போதுமே கமிஷன் கொடுத்து ஆட்கள். இப்போ நீங்கள் ஒரு யூகே, இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் பார்த்தாங்கன்னா, ஒரு ஏஜென்ட் கன்சல்டன்ட்டுக்கு கால் பண்ணி ஆக்ஸ்ஃபோர்டோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோ யூகேல ப்ரமோட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா பதில் என்ன வரும்? அது ஒரு கேள்விக்குறி தான். நோ, அவங்களால சொல்ல முடியாது. நோ. ஏன்னா 10 பைசா கமிஷன் வராது. இங்கே அப்ராட் எஜுகேஷனே பார்த்தீங்கன்னா கமிஷன் கமிஷன் கமிஷன், இந்த ஒரே ஐடியாலஜி தான். எப்போவுமே நீங்கள் எந்த தலை சிறந்த பல்கலைக்கழகமும் கமிஷன் கொடுத்து ஆட்களை சேர்க்காது. பட் நம்ம பசங்க அந்த கல்லூரியில் போய் படிச்சுட்டு அந்த நாட்டை தான் கடைசியாக ப்ளேம் பண்ணுறாங்க. இதில் நம்ம எப்படி வேறுபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை வியாபாரமாக பார்க்காத நாடுகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புகிறோம். அதாவது யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர்கள் அயல் நாட்டு மாணவர்களை வைத்து இது ஒரு தொழிலாக செய்ய வேண்டிய நிர்பந்தமோ எண்ணமோ அவர்களுக்கு கிடையாது. இந்த யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரீஸில் இது ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டியில் ஒரு டெக்னிக்கல் ப்ரோக்ராமாக எடுத்துப்போமே, அந்த நாட்டில் இருக்கிற நம்பர் 1, நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுறோம். இதில் என்னென்னா 10 பைசா கமிஷன் வராது, ஃபீஸும் ரொம்ப கம்மி. அதுக்கு வர்றேன் பிறகு. ஸோ கமிஷன் வராத டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கும்பொழுது ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட். இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் நினைக்கலாம், சரி அவங்க கமிஷன் வாங்கி ஆஃபீஸ் நடத்துகிறாங்க, சார் எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக என்ன சார்ஜஸ்ங்கிறத வித் த ஜிஎஸ்டி ஓவர் த டேபிள் சொல்கிறோம். ஸோ ஆஸ் அ நெறியாளர், ஜேர்னலிஸ்ட்டாக நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, சார் எல்லாமே ஃப்ரீ சர்வீசஸ் சார், இதில் இருக்கிற ஒரு குப்பை யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. இல்லை சார், என்னோடய சார்ஜஸ் இது, நீங்கள் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போய் படிங்க. இதுதான் எங்களுடைய மாடல். ஆனால் இந்தியாவிலேயே 99% எங்கள் மாடலில் யாருமே கிடையாது. இந்த 99% வேறு மாடலில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே. இப்போ ஒரு 50% ஆஃப் பீப்புள்ஸ் மக்களை ஏமாத்துறது தன்னோட கமிஷனுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு வச்சுருவோம். மாணவர்கள் வந்து திசை திருப்புறாங்க. இது வரைக்கும் அவங்க எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருப்பாங்க? ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களோட கணக்கு படி 13-14 வருஷங்க. ஓகே, என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ்டான கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. 25 வருஷம் 30 வருஷம்லாம் கூட இருக்குது. ஒரு 20-25 வருஷம் இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலை பண்ணுறாங்கன்னா இன்ன வரைக்கும் என்ன போலீஸ்ட்டை மாட்டியிருக்க மாட்டாங்களா? அந்த கம்பெனி தடைப்பட்டிருக்காதா? இல்லை, மாற்ற மாதிரியான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு கல்லூரி இவங்க சொல்லிட்டாங்க, அந்த பையனுக்கும் அந்த கல்லூரி பிடிச்சிருச்சு, அவங்க அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதில் என்ன போலீஸுக்கு இல்லை, மாணவர்கள் என்னை வந்து ஒரு ஒஸ்டான கல்லூரியில் தான் கொண்டு சேர்த்துருக்காங்க, நாளைக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் நடக்காதா? இல்லை, மாணவர்கள் கிட்ட சொல்லிட்டு தானே இதை செய்கிறாங்க. அவங்க எதிர்காலம் இதாகன்றது இதோடைய அறியாமை தானே பிரச்சனை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, கர்நாடகாவில் எதுங்க டாப் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரிசாவில் எது டாப்? அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி நமக்கு தெரியல, தெரியாது. கண்டிப்பாக தெரியாது. எனக்கு ஒரிசாவில் தெரியாது எதுன்னு.
தெரியாது. ஐஐடி என்ஐடி அதை தாண்டி என்ன தெரியாது. நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்காலும் மேபி தெரிஞ்சுக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு எனக்கு ஒரிசால என்ன டாப் யூனிவர்சிட்டின்னு எனக்கு தெரியாதுங்க. ஐஐடி என்ஐடியை தாண்டி எனக்கே சொல்கிறேன், ஃபீல்டில் இருக்கக்கூடிய எனக்கே தெரியாது. ஸோ மக்களுடைய அறியாமையையும் டெஸ்பரேஷனையும் பணமாக்கக்கூடியது தான் அப்ராட் எஜுகேஷன். நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ யூகே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அயர்லாந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, யூஎஸ் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யார்? நான் என்ன சொல்கிறேன், நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிங்க, தாத்தா பாட்டி சொத்தை விற்று படிக்காதீங்க, ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். வாய்ப்பு இருக்காது. ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ சென்னையில் இப்போ நாளைக்கு உங்கள் தம்பி 12th முடிக்கிறான், கல்லூரி பேர் சொல்ல முடியாது நம்ம நிகழ்ச்சியில், ஏன்னா யாரையுமே காயப்படுத்துவது நம் நோக்கம் அல்ல, நமக்கு தீர்வுகளை தான் தேடுறோம். எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸு ஹாஸ்டலோடு சேர்த்து படிக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு? அனைவருக்கும் தெரிந்த கல்லூரிகள்னு வச்சுப்பேன், 4 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? பல லட்சங்கள் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸோடு சேர்த்து 20 லட்சத்தை தாண்டுது 4 வருஷத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ். அண்ட் பெங்களூரில் ஒரு யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க 70 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வெப்சைட்லேயே. சரி, ஓகே, இவ்வளோ கட்டிட்டு அதில் தரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. இவர்களுடைய நோக்கமே புது புது பில்டிங் கட்டணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக பல கோர்ஸ் ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் இதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ்க்குலாம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், கீழே இருக்கும் பாருங்கள். ஆமாம். ஏன்னா இன்றைக்கி பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் டேட்டா சயின்ஸ்னா 4.5 லட்ச ரூபா கட்ட ரெடி. ஏன்னா ஃபியூச்சர் ஏஐ தானே, அப்படி தானே இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏங்கிறது ஒரு டூலுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏஐ மட்டுமே ஃபியூச்சர் கிடையாது. இல்லை, அப்படிதான் மக்களை சொல்லி வச்சு உங்களுடைய கோர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான் விஷயம். ஏஐயை உங்களுடைய கோர் இன்ஜினியரிங்கோட எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். ஏஐ மட்டுமே படிக்கும் பொழுது என்ன பயன் இருக்கு? சரி, இதெல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. இன்றைக்கி பிஸ்னஸ் ரிப்போர்ட்டில், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு? 84%. இதெல்லாம் டேட்டா. 83, 84%. 2024 பாஸ் அவுட் ஆன இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அன்எம்ப்ளாய்டு. ஆனால் இந்த பக்கம் கல்லூரிகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 95% பிளேஸ்டு, 90% பிளேஸ்டு, இது எல்லாமே. ஸோ நீங்கள் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் படிச்சுட்டு, அதாவது உங்கள் பணத்தை குறி வைக்கக்கூடிய கல்லூரிகளில் போய் படிச்சுட்டு கல்வியை குறை சொல்லாதீங்க. கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இன்னொன்று, இப்போ வெளிநாட்டு கல்வி வந்து ஓரளவு சிறந்தது, நம்ம அது கம்பெனியை பொறுத்தது அப்படின்னு சொன்னீங்க, அது சேர்க்கப்பட வேண்டிய காலேஜ் அப்படின்னு யூனிவர்சிட்டியை பொறுத்தது அப்படின்னு சொன்னீங்க. மெயின் திங், இப்போ வெளிநாடுகளில் நிறையா நாடுகளில், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அயர்லாந்தாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் ஆன்டி இமிக்ரேஷன் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நாட்டு மாணவர்கள் இங்கேருந்து அனுப்புனீங்கன்னா அவங்களுக்குடைய பாதுகாப்பு அங்கே இருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல? நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 3 நாடுகள், அயர்லாந்து ஆகட்டும், ஆஸ்திரேலியா, யூகே, இது எல்லாமே சொன்னீங்க. இந்த எந்த நாடுகளுமே நான் ப்ரமோட் செய்வது கிடையாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமான காரணம், இப்போது ஆஸ்திரேலியாவில் நல்ல சூப்பர் டாப் பல்கலைக்கழகங்கள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த யூனிவர்சிட்டியாக அந்த ஏஜென்ட்ஸ் ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லை. சரி, ஓகே, 70-80 லட்ச ரூபா செலவாகுது மோரார்லெஸ் ஒரு 2 இயர் மாஸ்டர் டிகிரிக்கு. தாத்தா பாட்டி சொத்தையெல்லாம் விற்று தான் அப்ராட் போய் படிக்கணுமா? அவசியம் இல்லை, அவசியமே இல்லை. அப்படி போய் படித்து என்ன பண்ண போகிறீங்க? சரி, எங்கள் வீட்டு நிறைய பணம் இருக்குது, என்ன பண்ணுறதே தெரில, ஜாலியாக போய் படிங்க, நான் என்ன சொல்ல முடியும்? ஆனால் நான் கடன் வாங்கி போகிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிற கடைசி 1 ரூபாயையும் எடுத்துகிட்டு தான் நான் போகிறேன், இது என் ஃப்யூச்சருக்காக, அவசியம் இல்லை. நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கில் செட் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள். நாங்கள் அதனால தான் யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுறோம். பட் டச்வுட், இந்த இன்டர்வியூ நடக்கும் வரை, இந்த இன்டர்வியூ ஷூட் பண்ணும் வரை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இந்தியாவோட என்னதுங்க நல்ல ஒரு உறவில் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நட்புறவு இருக்குது. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. ப்ளஸ் சென்னையில் படிக்கிறத விட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவு. சென்னையில் படிக்கிறதை விட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவு. இப்போ நான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரூஃபோட காட்டிட்டேன். கிட்டத்தட்ட இதே பணம் தான். க்ளோஸ் டு பேச்சுலர்ஸ், நீங்கள் பேச்சுலர் டிகிரியே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிப்பதற்கு க்ளோஸ் டு 3 lakhs 3.5 lakhs பர் இயர் ஆன்வர்ட்ஸ் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பேச்சுலர்ஸ் படிக்கிறதுக்கு. இதே மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ
ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர், நான் பைதவே உங்களுக்கு நான் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸ் தான் காட்டியிருக்கேன். அவங்க எவ்வளோ கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுத்தாங்கன்னு ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியாது, பேரண்ட்டுக்கு தான் தெரியும். இது தனி, பையனுக்கு எது அந்த கஷ்டம் தனி. ஆமாம், இது தனி. ஸோ உங்களுக்கு குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டு, கல்வி கட்டணமும் சென்னையில் கோயம்புத்தூர்லேயோ இல்லை பெங்களூர், பூனேயில் படிக்கிறத விட காஸ்ட்டு கம்மி. நான் இவ்வளவு சொல்லிவிட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம்னா என்ன பயன் இருக்குது? ஸோ கம்மியாக செலவு பண்ணணும். நமது மாணவ மாணவிகள் நிறைய படிக்கணும் என்ற ஒரு எண்ணம் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது அப்ராட் எஜுகேஷன் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அப்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். அதுக்கு தான் இப்போ வந்தேன். என் ஃப்ரெண்டு ஆக்சுவலி லண்டனில் தான் படிக்கிறாங்க. அவங்க கூட 2 இயர்ஸில் கண்டிப்பாக வேலை கிடைக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துடும், எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் அவங்க லைஃபே ரன் பண்ணியிருந்தாங்க. பார்ட் டைம் ஜாப் இட்ஸ் பெஸ்ட். அதாவதுங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்களே மாணவ மாணவிகளே அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரே ஆர்கனைசேஷன் யூரோப் ஸ்டடி சென்டர். என் பையன் யாரும் அங்கே போய் பார்ட் டைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தோழர். நம்ம எதுக்கு அங்கே போகிறோம்? நம்ம நாட்டில் என்ன இல்லை, NIT IIT குறைவாக இருக்குது, இங்கே சீட்டு கிடைக்கலன்னு தான் நாங்கள் போகிறோம். பார்ட் டைம் ஜாப் பண்ணவா நம்ம அங்கே போகிறோம்? இல்லையே. சரி, ஏன் இப்போ லண்டனில் உங்கள் நண்பர் ஏன் அவர் பாவம் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாரு? 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, அதிகப்படியான லிவிங் எக்ஸ்பென்சஸ். 1.5 லட்ச ரூபா லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஆகுது. 2வது, கல்லூரியே 5-6 ஹவர்ஸ் தான், 5-6 ஹவர்ஸ் தான் பர் வீக்கு. அப்படியே நீங்கள் நாங்கள் அனுப்புகிற கண்ட்ரிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயா உங்களுக்கு பார்ட் டைம் பண்ணவே நேரம் இருக்காது. மார்னிங் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் யூ ஆர் கோயிங் டு பி பிஸி. நீங்கள் படிக்க தான் நாங்கள் போகிறீங்க. கம்பெனி பேரை தான் நான் கிளியராக வச்சுருக்கேனே, யூரோப் ஸ்டடி சென்டர்னு. யூரோப் பார்ட் டைம் ஜாப் சென்டர்னு வைக்கலல்ல. இந்த பார்ட் டைம் ஜாப் கிடச்சிடும், நீங்கள் படித்து முடித்த உடனே உங்களுக்கு வேலை கிடச்சிடும், நீங்கள் PR வாங்கிடுவீங்க, சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவீங்கன்றதெல்லாம் அப்ராட் எஜுகேஷனுடைய வியாபார யுக்திகள். ஆனால் பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்க. உங்கள் லிவிங் எக்ஸ்பென்சஸ் 30,000 rupeesலேருந்து இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை தேர்ந்தெடுத்து படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. வேலை வாய்ப்பு வாங்குவது யார் கையில் இருக்குது? ஸ்டூடெண்ட் கையில் இருக்குது. இன்றைக்கும் கூட ஒரு மாணவன் மாணவி கிட்ட நீ கண்டிப்பாக வேலை வாங்கிடுவ, என்னை நம்பி நீ போ அப்படின்னு சொல்லாத இந்தியாவின் ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர். ஆனால் எங்கள் யூடியூப் சேனலில் 100 ஸ்டூடெண்ட்டோடைய இன்டர்வியூ போட்டிருக்கேன். எல்லாரும் யாருன்னா நான் அவர்களை அனுப்பிச்சு அவங்க அங்கே படித்து முடித்து எப்படி வேலை வாங்கினாங்கன்றது தான் இந்த 100 இன்டர்வியூ. மற்ற ஏஜென்ட்ஸ், கன்சல்டன்ட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச் போட சொல்லுங்கள், இன்டர்வியூ போட சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதே இவங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மெக்கானிக்கல் படித்த பையன் இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்த பையன் மெட்டீரியல் சயின்ஸ் படிக்க முடியுமா முடியாதான்றதே தெரியாத பட்சத்தில் அந்த கல்வியாளர் எப்படி நீங்கள் இளைய சமுதாயத்துக்கு அவங்க கேட்குறது கேள்விக்குண்டான பதில்களை உங்களால் கொடுக்க முடியும்? நான் 100 இன்டர்வியூ போட்டேன். என்னை விட 10 வருஷம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் இருக்காங்க. ஒரு 20 இன்டர்வியூ போடுங்க. ஆனால் ப்ளஸ் 20 இன்டர்வியூ போட்டாலும் அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க, அந்த கடனை திருப்பி அடைச்சாங்களா, அந்த பாயிண்ட்டையும் போடுங்க. கல்விக்காக பல லட்சங்களையும் பல கோடிகளையும் இன்றைக்கும் பெற்றோர்கள் விரயமாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது அவனுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைச்சா அவன் வாழ்க்கையில் ஒரு சிறந்த நிலையை அடைய மாட்டானா? பேரண்ட்ஸ் என்ன நினச்சிடுறாங்க, அதிக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கட்டி படிச்சுட்டா என்னங்க அதிகப்படியான குவாலிட்டி வந்துடும், அதிகப்படியான சேலரி வந்துடும். இது என்ன விதத்தில் நியாயம்? IIT மெட்ராஸோடைய ஃபீஸு கம்மி, சென்னையில் இருக்கிற பல கல்லூரிகளோடு கம்பேர் பண்ணால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது IIT மெட்ராஸோடைய குவாலிட்டி குறைஞ்சிருமா? இதிலெல்லாம் என்ன லாஜிக்? இதில் என்னென்னா படிக்காதவங்க செய்கிறத கூட பரவாயில்லன்னு ஏற்றுக்கலாம். பாவம் ஒரு அறியாமையில செஞ்சு நல்லா படித்த பேரண்ட்ஸே கேபிட்டேஷன் ஃபீஸ் கட்டி சேரும் பொழுது இதெல்லாம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறவே மாறாது. இவ்வளோ தப்பு பண்ணிட்டாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் தோழர் படிக்கணும், சரிங்களா? நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கெலாம் இங்கே வாய்ப்பு கிடையாது. இங்கே மனப்பாடம் பண்ணி தான் படிக்கணும். இப்போ ஓகேங்க, எல்லா கல்லூரிகள்லையும் இன்றைக்கி என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பிளா 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 இதுதான் நடத்துகிறாங்க. சரி, ரைட்டு. திடீர்னு எப்படிங்க ஒரு 2-3 வருஷத்தில் எல்லாரும் இதே கோர்ஸை நடத்துகிறீங்க? ப்ரொஃபஸர்கள், ஆசிரியர்கள் சந்திரமண்டலத்திலேருந்து தான் வந்திருக்காங்க. இவ்வளோ ப்ரொஃபஸர் எங்கேருந்து வந்தாங்க திடீர்னு? அவங்களுக்கு ஏஐயில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது?
ஏஏ இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக தான் கொஞ்சம் நல்லா எக்ஸாக்ட்லி. அப்புறம் எப்படி இவங்களுக்கெல்லாம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லை இண்டஸ்ட்ரி லெவலில் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களா? இல்லை. இன்றைக்கும் இந்த டிஜிட்டல் எரால ரெக்கார்ட் நோட் எழுதுகிறாங்க பசங்க உட்காந்து. இவ்வளவு மிஸ்டேக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம கல்வி முறையில் இருக்குது, கமர்ஷியல் எஜுகேஷனில். ஆனால் ஃபைனலாக யாரை படி சொல்லிடுறாங்க கடைசியாக? யார் டார்கெட்டிங்க பாருங்கள். இந்த டிடி நெக்ஸ்ட்டில் வந்து ஆர்டிக்கல் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். மோஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிரேட்ஸ் இன் தமிழ்நாடு நாட் ஜாப் ரெடி. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டில் அவங்க வேலை வாய்ப்புக்கு ரெடி இல்லைன்னு ஒரு நியூஸ் போடுறோம். ஸோ இது கரெக்டாக தவறா? நம்ம இளைய சமுதாயத்துக்கு என்னது குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே இருக்கிற காலேஜஸ்க்குலாம் லட்சமாக ஃபீஸ் கட்டுறன்றது கிட்டத்தட்ட சும்மா அது காலேஜுக்கு அனுப்புகிறோம், ஹை லெவல் காலேஜுக்கு அனுப்புகிறன்ற ஒரு பிரம்மைக்காக தான் அனுப்புகிறாங்களா? எக்ஸாக்ட்லி. வேற என்ன இருக்குது? வேற என்ன இருக்குது? பட் அவங்க 100% பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்களே, பிளேஸ்மெண்ட். அப்புறம் எப்படிங்க நேஷனல் ரெக்கார்ட்? நான் இந்த நிகழ்ச்சியிலே அந்த டேட்டாவை போடுறேன் ஸ்லைடில். 83-84% அன்எம்ப்ளாய்டு நேஷனல் லெவல் டேட்டா எப்படி வருது? இல்லை, அந்த காலேஜஸ் பெரிய பெரிய காலேஜஸுமே அதே லெவலில் தான் இருக்கா? ஆமாம், எக்ஸாக்ட்லி. நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கி வந்து என்னென்னாங்க, யாருமே இதெல்லாம் வந்து பேசுகிறதே கிடையாது. நம்ம கேபிட்டேஷன் ஃபீஸ் கட்டி சரிங்களா, க்யூவில் நின்று இந்த சீட்டுங்களெல்லாம் வாங்குற வரைக்கும் எதுவுமே மாறாது. சரி, இந்த நிகழ்ச்சியை நம்ம எதுக்கு பதிவு செய்கிறோம்? தரமான கல்வி நமது மாணவர்களுக்கு, அது தமிழ்நாட்டு மாணவனோ, ஒரிசா மாணவனோ, மத்திய பிரதேஷ் மாணவியோ, நோ ப்ராப்ளம், அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்கணும். ஆனால் கல்வியையும் பணம் சம்பாதிக்கும் நோக்கமும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் நாம் கீழ்நோக்கியே செல்வோம். இதில் எந்த கல்வியாளர்களும் இதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. இது வந்து ஒரு 12th முடித்தோன்னே அந்த மாணவன் வந்து அடுத்த கட்டமாக என்ன எடுக்கின்ற ஒரு முடிவில் ஒரு கேள்விக்குறி வந்துடும்ல, அதை எப்படி கிளியர் பண்ணுறது? இப்போ 12th முடிச்சுட்டு ஒரு பையன் வெளியே வர்றான், நான் வெளிநாட்டில் படிக்க போகிறேன்னா, இங்கே படிக்க போகிறேன்னா, என்ன படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வியே இப்போ வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, என்ன படிக்க போகிறோம் அது அவனோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. ஆனால் எங்கே படிக்க போகிறோம்? அதான் நான் ஸ்டார்டிங் ஆஃப் த இன்டர்வியூலே சொல்லிட்டேன். கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிச்சுட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் நோ மோர். நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்கள் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசம். பட் இன்றைக்கி 4 பேர் ஒன்று சேர்றாங்க, எல்லோரும் என்ன பேசுகிறாங்க? வேலை இல்லை, இல்லை சேலரி குறைவு, இல்லை என் வேலை வந்து என்னதுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, இது தானே பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 32 மில்லியன் ஜாப்ஸ் ஆர் வேக்கண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 ரிப்போர்ட்டு, எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட். 2027 49 மில்லியன் ஜாப்ஸ் ஆர் வேக்கண்ட். அதாவது அப்ளை பண்ண ஆள் இல்லாமல் இல்லை தோழர், அப்ளை பண்ண மாணவ மாணவிகளுக்கு அதற்குண்டான திறன் இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனை. எல்லாமே வித் டேட்டா வித் ப்ரூஃப் தான் நம்ம பேசுகிறோம். சும்மா வந்து பேசிக்கிட்டு ஒரு வியூஸ்க்காக நோ நோ, வி ஸ்பீக் வித் டேட்டா. ஓகே, இதுலேருந்து இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா டாக்டர். என் பையன் வந்து வெளிநாட்டில் டாக்டர் படிக்கிறான், படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து படிச்சுட்டு தான் இருக்காப்புல. இன்னும் ஒரு டாக்டரான ஒரு இது இல்லை. இந்த டாக்டருக்கு ஒரு பெரிய கதை இருக்கா? சரி, நம்ம இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. நான் கடந்த 10 ஆண்டுகளாக மெடிசனுக்கு ஒரு மாணவன் மாணவியும் அனுப்பலை. 10 ஆண்டுகளாக? கடந்த 10 ஆண்டுகளாக நான் அனுப்பலை. அடுத்த எத்தனை நூற்றாண்டுகள் எனக்கு திறன் இருக்கோ இந்த நிறுவனங்களை நடத்துவதற்கு, என்னோட இப்போ 4 ஆஃபீஸ் நான் வச்சுருக்கேன், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர். ஓகே, அப்ராட் மெடிசன் போகாதீங்கன்னு சொல்கிறது நாங்கள் தான். என் பையனையோ நல்லா புரிஞ்சுங்க, என் பையனையோ என் ஃபேமிலி மெம்பர்ஸில் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ், கசின்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லேயோ இல்லை என் ஸ்டாஃப் பசங்களையோ மெடிசன் அப்ராட் படிக்க நான் அனுப்ப மாட்டேன்னா, இப்போ நீங்கள் உங்கள் தம்பியை கூப்பிட்டு வரீங்க அப்ராட் மெடிசன் படிப்பதற்கு, நான் அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா? அதான் நான் கேட்குறேன். அனுப்பக்கூடாது. ஏன்? அதாவது சிம்பிள், அதுவும் டேட்டா. அதாவது இந்த வருஷம் எஃப்எம்ஜி பாஸ் பண்ண ரிசல்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80% மேலே ஃபெயிலியர். 80% மேலே ஃபெயிலியர். இது 2023 டேட்டா. யூனோ நியர்லி 78% ஸ்டூடெண்ட்ஸ் who pursued medical education from abroad have failed the exam. ஸோ சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 20%க்கும் குறைவு. இந்தாங்க ப்ரூஃப்.
நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ நம்ம ப்ரூஃபோட பேசினா தான் இந்த வீடியோவுக்கே வேல்யூ. சரி, இந்த 20% பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களாம் எத்தனாவது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க? அந்த டேட்டா கிடையாது நம்மக்கிட்ட. அந்த போஸ்ட்டுக்கு கீழே நாம் பார்த்தோன்னா, தேங்க் காட் ஐ பாஸ்ட் இட் இன் மை 12th attempt, தேங்க் காட் ஐ பாஸ்ட் இட் இன் மை 7th attempt. அந்த அட்டம்ப்டை கூட விட்டுறேன். 80% தோல்வி என தெரிந்து இதை நான் ப்ரமோட் செய்யணுமா செய்யக்கூடாதா? நிருபர் நீங்கள் சொல்லுங்கள். செய்யக்கூடாது, அதான் விஷயம். ஆனால் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறவங்க அதுக்கு தான் இந்த வீடியோ. மக்களுக்கு அவேர்னஸ் வரணும். அடுத்து நீங்கள் கேட்பீங்க, சரி சார் என் தம்பிக்கு வந்து அப்ராட் எஜுகேஷன் மெடிசன் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. மெடிசன் படிக்கக்கூடிய உலகத்திலேயே சிறந்த இடம் இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். மெடிசன் ரிலேட்டட் எதுக்குமே யூரோப் ஸ்டடி சென்டரை காண்டாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அதை ப்ரமோட் செய்வது இல்லை. மக்களுக்கு பயனில்லாத விஷயத்தை செய்து இந்த நிறுவனத்தை நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட், அதை எடுத்து நடுவில் வை. மற்றது எல்லாம் அதுக்கப்புறம். எனக்கும் 100 ஸ்டாஃப் இருக்காங்க, 5-6 ஆஃபீஸஸ் இருக்குது, பெரிய சிஸ்டம், எல்லாத்துக்கும் செலவாகும், எல்லாமே ஆகும். ஆனால் ஸ்டூடெண்ட் பயனடைந்தார்களா இல்லையா? நான் எங்கேயுமே என் பசங்க எல்லாம் வேலை வாங்கிட்டாங்க, என் பசங்க எல்லாம் டாடா பிரில் ஆகிட்டாங்க, சரிங்களா, நான் அது பண்ணுறேன், படித்து முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்க மாதிரி பார்த்துப்போம், இப்படி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் அங்கே போய் இறங்குன வரை இவங்க ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே என்னுடைய வாக்குறுதிகளே கிடையாது. அட்மிஷன் விசாக்கு உண்டான சப்போர்ட்டை நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா என்ன? இப்போ அட்மிஷன் சிவராமன் சொல்லிட்டாருன்னு யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டி அட்மிஷன் கொடுத்துருவாங்களா? அரை மணி நேரம் இன்டர்வியூ கூகுள் மீட்டில், அதுக்கப்புறம் தான் ஆஃபர் லெட்டர், அடுத்து விசா இன்டர்வியூ டெல்லியிலையோ இங்கே சென்னையிலையோ இல்லை பாம்பேலையோ. அதை அவங்க கான்ஃபிடென்ட்டாக பேசி கிளியர் பண்ணணும். இந்த ஃப்ரீ எஜுகேஷன் சொல்கிறீங்களே, இது உண்மையிலே ஃப்ரீயா? ஏன்னா இது ஃப்ரீ எஜுகேஷன். அதாவதுங்க, இப்போ இந்த கல்வியாண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 200 மாணவ மாணவிகளுக்கு மேலே கல்வி கட்டணம் 0ல் நம்ம அனுப்புகிறோம். 0 டியூஷன் ஃபீஸில் நம்ம அனுப்புகிறோம். 0நாங்க ஒரு 100, 200, 300 யூரோ பர் செமிஸ்டர் அப்படிலாம் இருக்கும். 300 யூரோனா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 30,000 கிட்டத்தட்ட. ஃப்ரீ எஜுகேஷன். சரி, எஜுகேஷன் ஃப்ரீ, ஆனால் லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணணும். சரி, காஸ்ட் குறைவுன்றதுக்காக நான் இதை ப்ரமோட் பண்ணல. டாப் குவாலிட்டி எஜுகேஷன். இப்போ யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ் ஏன் சால சிறந்ததாக இருக்குது? முதல் முக்கியமான பாயிண்ட்டு, கல்வியை அவர்கள் என்னதுங்க வியாபாரமே பார்க்கல. அவங்க நாட்டு மாணவ மாணவிகளுக்கு இலவசம். இந்திய மாணவ மாணவிகளுக்கு இலவசமோ இல்லை 3 lakhs per yearலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டியூஷன் ஃபீஸஸ். ரெண்டாவது மிக முக்கியமானது, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பார்ட் டைமில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, ஃபுல் டைமில் கல்லூரியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ, ஒன்லி பார்ட் டைம். இது ஏன் சொல்கிறேன்? பார்ட் டைமில் ஏன் அவங்க இருக்கிறாங்கன்னா, தோழர் 3 மணி நேரம் தான் இருப்பார் அவர் காலேஜில். மிச்ச டைம் அவருக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், இல்லை அவர் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வார், அவர் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணுவார். ஸோ அங்கே கற்றுக்கிற நாலேஜை எங்கே கொண்டு வருவார்? திரும்ப சிலபஸ்க்குள்ளே கொண்டு வந்துடுவார். இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு ஆசிரியர் பார்க்குறீங்க, எனக்கு 20 இயர்ஸாக நான் இந்த கல்லூரியில் ஒர்க் பண்ணுறேன், நான் PhD முடிச்சு 20 இயர்ஸ் ஆகுது. சரி, இந்த கடந்த 20 இயர்ஸில் டெக்னாலஜிக்கலாக எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், எவ்வளோ மாறி போச்சு இன்றைக்கி டெக்னாலஜி, பயங்கரமாக மாறி போச்சு. ஆனால் அதில் அவங்க பங்கு பெற்றிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா என்னதுங்க? இல்லை. நீங்கள் படித்ததும் ஆதி காலத்து சிலபஸ், இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதும் ஆதி காலத்து சிலபஸ், அப்படியே வாழையாக ஃபாலோ பண்ணி அதே தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு யார் மேலே பழி? அந்த ரிப்போர்ட் பேப்பர் ஒன்றும் டேபிள் மேலே வச்சுருக்கீங்க பாருங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஜாப் ரெடி. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுதான் பிரச்சனை. 20 வருஷம் 15 வருஷம் முன்னாடி நீங்கள் PhD படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் பசங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. இந்த 15 வருஷமாக உங்கள் நாலேஜை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? எப்படி நீங்கள் இன்றைக்கி கரண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிஸ்க்கு மேட்ச் ஆகுறீங்க? நான் இதுக்கு இந்த ஆசிரியரை மட்டும் குறை சொல்லலை, அவங்க வேலை செய்கிற கல்லூரியும் சப்போர்ட் பண்ணணும்ல, அதுக்கு அவங்களுக்கு அந்த சிஸ்டத்தை உருவாக்கணும்ல. இன்றைக்கி ஆசிரியர்களை மட்டும் குறை சொல்கிறதுல எப்படி இருக்க முடியும்? அவங்க சைட் ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் தான். எக்ஸாக்ட்லி, அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கணும். நீ 3 hours வந்தால் போதும், நீங்கள் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுங்கள், நம்ம சிலபஸை இண்டஸ்ட்ரிக்கு மேட்ச் பண்ணுவோம். இது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னே தெரியாது.
நான் இன்றைக்கி எனக்கு கேபிட்டேஷன் ஃபீஸ் வருது என்னங்க, இன்றைக்கும் மக்கள் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் சென்னையிலே கட்டுறாங்க. எல்லாம் கரெக்டாக போகுது. நான் எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே இறங்கணும்? இப்போ இதனால் என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, பிரச்சனை என்னன்றதை மாணவ மாணவிகளுக்கு புரியணும். எனக்கு ஏன் லேட்டஸ்ட் சிலபஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு மக்கள் கேட்கணும். எங்கள் ஆசிரியருக்கு இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் தெரியுமா? ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரா? என்னை ஏன் ரெக்கார்ட் நோட் எழுத சொல்கிறீங்க? நான் ஏன் மனப்பாடம் செஞ்சு எக்ஸாம் எழுதணும்? இந்த கேள்விகள் எல்லாம் வந்து எல்லாரும் ஒன்று கூடி இதை மாற்றும் பொழுது தான் மாற்றங்கள் வரும். பட் இது எப்படி சொல்லாமான்னு எனக்கு தெரியல. என் வாழ்நாளில் இது நடக்குமான்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குங்க. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி டு பேன் 2000 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஸ்கேம். அதாவது ஒரே ஆசிரியர் பெயரை என்னங்க பல பொறியியல் கல்லூரியில் போட்டு அஃபிலியேஷன் வாங்கியாச்சு. ஒரே ஆசிரியர் பெயர், கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஸ்கேம். 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 10 இல்லை 100 இல்லை 2000 ஆசிரியர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஆர்டிக்கல், January 14, 2025. இதுக்கப்புறம் இது என்ன ஆச்சு? இவங்களை என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? நோ அப்டேட்ஸ். ஃபேக்கல்ட்டியே இப்படி இருக்குது. நீங்கள் அப்புறம் எந்த தைரியத்தில், எந்த அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு மாணவன் 21 22 வயசு கூட அவனுக்கு இருக்காது, அவனை போய் பழி போடுறீங்க? இதனால் என்ன ஆகிடுது? இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஃபிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. அவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான். ஏன்? இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? இங்கே என்னென்னா 90 95 வாங்கினவங்க மட்டும்தான் மேதாவிகள் என்னங்க. இங்கே ஒரு 55 60% வாங்கின பையன் வந்து அவன் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண மாட்டான். இந்த சமூகமே அவனை அப்படி தான் பார்க்குது. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மாணவர்கள் மாணவிகள் இரு வகைப்படும். படிக்க விருப்பம் இருப்பவர்கள், படிக்க விருப்பம் இல்லாதவர்கள். விருப்பம் இல்லாதவர்கள் அவங்களுக்கு வேற எதையா விருப்பம் இருக்கும். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். படிக்க விருப்பம் இருப்பவர்கள், அவர்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், அந்த கோர்ஸுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அவனுக்கு பிடிச்ச கோர்ஸ், அந்த படிப்புக்கு டீசெண்டான வேலை வாய்ப்புகள் இருக்குது. அவன் ஒரு நான் கமர்ஷியல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறான். வேலை முடிஞ்சிருச்சு. அதான் சார் கேட்கும். அந்த பிளெயினாக ஒருத்தவங்க வர்றாங்கன்னா நீங்கள் என்னென்ன கோர்ஸை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க? அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ன்றதை பார்ப்போம். பிளெயினாக ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லை, நம்ம பேச அவங்க ஏதாவது ஒரு ஓப்பன் அப் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, நம்ம இங்கே வந்து இன்ஜினியரிங் தான் நீங்கள் படிக்கணும், நீங்கள் MBA தான் படிக்கணும், நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கணும், நீங்கள் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் படிக்கணும், நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நிறைய மூவிஸில் பார்த்தோம், சேர்மன் உட்காந்துருப்பாங்க, எந்த சீட்டு ஓடவே இல்லையோ அதே சீட்டு வந்து ஐடி தான்ப்பா ப்ரிஃபர், நல்லா நீங்கள் செம்மையாக இருக்குது அப்படின்னு. அது எங்கே நடக்கும்? அது எங்கே நடக்கும்னா கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடக்கும். ஓகே, இப்போ ஒரு பையன் வர்றான், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர்றான். சார் எனக்கு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்டே இல்லை சார். என்னப்பா நல்லா மார்க் வச்சுருக்கீங்க? சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஓகே, நீ அடுத்து MBA எடுத்துப்படி, மார்க்கெட்டிங் எடுத்துப்படி, இன்டர்நேஷ்னல் எடுத்துப்படி. சார் எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும், சார் எனக்கு லாஜிஸ்டிக்ஸ் படிக்கணும். என்ன பிரச்சனை இருக்குது? படி. உனக்கு பிடிச்சதில் படிக்கிறதுல என்ன தோழர் தப்பு இருக்குது சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் 10 இன்டர்வியூ கூட ஒரு நாளைக்கு எடுப்பீங்க. ஜேர்னலிசம் பிடிக்காதவன் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்குள்ளேயே என்னதுங்க அதுக்கு தடுமாறிடும். அதான் விஷயம். அவரவர்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவரவர்கள் செய்யணும். அவர்கள் பிடிச்ச விஷயத்துக்கு உண்டான என்னதுங்க ஸ்கில் செட் அவங்கக்கிட்ட இருக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து மார்க்கெட்டில் இருக்கா, ஓப்பனில் இருக்கான்னு நீங்கள் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் மெடிசன் கேட்டு என்கிட்ட வரீங்க, பையன் மெடிசன் தான் சார் ஆகணும், நான் என்ன சொல்வேன்? இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிங்கன்னு சொல்கிறேன்னா இல்லையா? நான் அனுப்புறது இல்லைல்ல. சார் நம்ம எதுக்கு தோழர் படிக்கிறோம்? நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பினால் உங்களால் வேலை வாய்ப்புகளை பெற முடியாதெனில் எதுக்கு ஐயா படிக்கணும்? இல்லைங்களா? எதுக்கு படிக்கணும்? உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய படிப்புனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இதனால் உங்களுக்கு மேலும் ஸ்ட்ரெஸ் தான் வருதுன்னா, இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான்? எதுக்கு தம்பி படிச்சுக்கிட்டுங்கிறான். இதுதான் அபாயத்தின் உச்சம். மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்வியின் மேல் வெறுப்பு வந்துடக்கூடாது, ஒரு விருப்பம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விஷயத்தை நம்ம பதிவு செய்கிறோம். ஏன்னா கல்வியின் மேல் எந்த பிரச்சனையும் இல்லை, கல்வியில் எந்த தவறும் இல்லை. தரமற்ற கல்விகளை நம்ம படிச்சுட்டு கல்வியின் மேல் குறை சொல்வது தான் இன்னைக்கு இந்த இது எல்லா பிரச்சனைக்கும் முழு முதற் காரணம் யார்? கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தக்கூடியவர்கள்.
பணத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு அவங்கள யாராவது குறை சொல்கிறாங்களா? அவங்க தான் கல்வி தந்தைகள். யாராவது குறை சொல்கிறாங்களா? சரி, நான் இப்போ அவங்கள குறை சொல்கிறேன்னா நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், எல்லாத்தையும் சேர்ந்து மாற்றுவோம். எவ்வளோ வேணால் ஃபீஸ் வாங்கிக்குங்க, 5 லட்சம் வாங்கிக்கோங்க, 6 லட்சம் வாங்கி இருக்கிறவங்க கட்ட போகிறான் இல்லைங்களா? தரமான கல்வியை கொடுப்போம், பசங்க புரிஞ்சு படிக்கட்டும், மனப்பாடம் செஞ்சு படிக்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி நிறைய வீடுகளில் ரொம்ப கடன் வாங்கி படிக்க வச்சுட்ருக்காங்க. இதான மெஜாரிட்டி இல்லையா? நீங்களே ஏகப்பட்டது கேள்விப்பட்டிருக்கீங்க. 90% கடன் வாங்கி தான். அந்த 10% வீட்டில் அபண்டன்ட் மணி இருக்குது, அவங்கள விட்டுருவோம். இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழித்து அந்த பையன் படித்து அந்த சப்ஜெக்டே அவனுக்கு பாவம் என்னன்னு தெரியாத பட்சத்தில் பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளங்க் ஆகி உட்காந்துடுறாங்க. நல்ல ஸ்கூலில் சேர்த்தேன், நல்ல காலேஜில் தான் சேர்த்தேன், பட் இன்றைக்கி அவனால் அது ஒரு நல்ல நிலையை அடைய முடியவில்லையே அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் பாவம் தெரியல. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், உங்கள் பையனை குறை சொல்லாதீங்க மேடம், இன்றைக்கி சிஸ்டம் இப்படி இருக்குது. சார் இப்போ இந்த வெளிநாட்டு படிப்புகளில் இந்த மெயினாக இருக்கிறது வந்து ஸ்காலர்ஷிப்பில் போயிடலாம், ஸ்காலர்ஷிப் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு சில வேலைகள் நடக்குது. உண்மையிலே வெளிநாட்டு படிப்புகள் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு யார் யாருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், எந்த அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க? ஸ்காலர்ஷிப்ன்றது அடுத்த ஸ்கேமுங்க. இது இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், இதில் இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது, அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்னு வண்டியாக வீடியோ போடுவாங்க. எத்தனை பேருக்கு ஐயா நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தீங்க, அதை கொஞ்சம் போடுங்களேன். இருக்காது. சரி, இந்த ஸ்காலர்ஷிப்போடைய டேட்டாலாம் பொய்யான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் உண்மை தான். இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது, எத்தனை பேருக்கு அது இந்தியாவில் கிடச்சிட போகுது? நீங்கள் 50 லட்ச ரூபா ஃபீஸை போட்டுவிட்டு ஸ்காலர்ஷிப்னு இந்த ஏஜென்ட்ஸ் ஒரு 5 லட்ச ரூபாயை குறைச்சிருவாங்க. 45 லட்ச ரூபாய்க்கு 50 லட்ச ரூபாய்க்கு என்னங்க ஐயா வித்தியாசம்? நான் இன்றைக்கி உங்கள் நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறேன், எத்தனையோ பதிவு செஞ்சுருக்கேன். ஸ்காலர்ஷிப்பே கிடையாதுங்க இங்கே. நான் 1000 பேர் அனுப்பிச்சேன்னா 10 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. நாங்கள் சொல்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 0 or 3 lakhs per year onwards, ப்ளஸ் உங்கள் லிவிங் எக்ஸ்பென்சஸ் 30,000-35,000 per month இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது. பேச்சுலர்ஸ்க்கு 3 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி சார், எல்லாமே 3 lakhsக்குள்ளே தான் இருக்குமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில கண்ட்ரீஸில் இருக்குது, நெதர்லாண்ட்ஸ், ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், இதோட எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கொஞ்சம் அதிகம். பட் உங்களுக்கு எது ஃபினான்ஷியலாக சூட்டபுளாக இருக்குது, உங்களுக்கு இந்த கோர்ஸ் யூனிவர்சிட்டி பிடிச்சிருக்கா, அதை தேர்ந்தெடுத்துங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட், இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்றது புரியணும், அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை நோக்கி நம்ம எல்லாரும் சொசைட்டியில் இப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்ட், உங்களுடைய பங்கும் இருக்குது. ஒரு கல்வியாளராக என்னால் முடிஞ்சதை இயன்றதை இந்த அவேர்னஸ் நம்ம மக்களிடையே நம்ம க்ரியேட் பண்ணுறோம், கொண்டு போகணும். கண்டிப்பாக சார். ஓகே, ஒன் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் சார். ஈரோப் ஸ்டடி சென்டர் சில வேலைகளுக்கா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு மாணவர்களை ப்ரிஃபர் பண்ணி அனுப்புறீங்க, ஆனால் உங்களோட வேலை விசா வாங்கி கொடுக்குறதும் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறதும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. விசா வாங்கி கொடுக்குறது இல்லை, மக்கள் இதில் தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. நான் இந்த இன்டேக் இப்போ இத்தனை பேர் போயிருக்காங்கன்னா 99% மேலே என்னோட விசா சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஆனால் அஃப்கோர்ஸ் எல்லா டேட்டாவும் இருக்குது, ஆனால் கன்ஃபர்ம்டு விசான்னு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இப்போது இந்த இன்டர்வியூ காலில் நம்ம 9:30 ஃபிக்ஸ் பண்ணோம், நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், ஏன்னா இது என் கையில் இருக்குது. என் டைம் யார் கையில் இருக்குது? இன்றைக்கி தம்பியோட இன்டர்வியூ இருக்குது 9:30க்கு, நான் உங்களுக்கு வர்றேன், கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். விசாங்கிறது யார் கையில் இருக்குது? நீங்கள் வர்றது. ஆமாம், அவங்க கையில் இருக்குது, எம்பசி கையில் இருக்குது. ஆனால் இதற்கு என்ன வழிமுறை? இன்றைக்கி 99% விசா சக்ஸஸ் ரேட் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்கிறேன், 25 வயசுக்கு மேலே உங்களுக்கு இருக்குதா, எங்களை காண்டாக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு 25 வயசுக்கு மேலே எடுக்க மாட்டேன். அன்றைக்கி பல கல்லூரிகள் இருக்குது, சென்னையிலே இருக்குது, பேர் சொல்ல முடியாது. அந்த கல்லூரிகள்லேருந்து ஸ்டூடெண்ட் எடுக்க மாட்டேன், ஏன்னா அந்த டிகிரி வேலிட் இல்லை. இது தெரியாமல் உள்ள படிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணுறதுனால தான் நம்மளால் சக்ஸஸ் ரேஷியோ ஆகட்டும் சரி, இன்றைக்கி பேன் இண்டியா லெவலில் நம்பர் 1. இன்றைக்கி யார் 4 ஆஃபீஸ் வச்சுட்டு 700-800 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அனுப்புறது இல்லை. ப்ளஸ் இது அனைத்துக்கும் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத், உண்மை. சார் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இவ்வளோ விஷயங்கள், நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிங்க.
ஒரு பையன் இப்போ வந்து அடுத்து இப்போ என்ன பண்ணணும், எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது, என்ன அவேர்னஸ் இருக்குது? ஏன்னா இப்போ எவ்வளோ ஸ்கேம் இருக்குப்பா, எல்லாத்தையும் கடந்துட்டப்ப உங்கள்கிட்ட எப்படி வர்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன சார் பதில்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்லேருந்து எவ்ரி வெனஸ்டே எவ்ரி சண்டே 7:30 PM ஒரு ஃப்ரீ லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம், வெறும் 40 நிமிஷத்துக்கு. ஃபஸ்ட்டு அதை அட்டன் பண்ணுங்கள். அதற்குண்டான லிங்க்குமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. ப்ளஸ் எங்கள் மொபைல் நம்பர் இருக்கும். ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன். நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா 90 மினிட்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைலை அசஸ் பண்ணுவோம். நீங்கள் என்னெல்லாம் படிக்க முடியும், என்னெல்லாம் படிக்க முடியாது, நீங்கள் எதுக்கு எலிஜிபிள், எதுக்கு நாட் எலிஜிபிள், உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா இந்த கண்ட்ரிஸ் போகலாம், சிலது இருக்குன்னா இந்த கண்ட்ரிஸ் போகலாம், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குன்னா இன்னும் சில கண்ட்ரிஸ்க்கு போகலாம். இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணி இவருக்கு இவ்வளோ செலவாகுதுன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்குங்க. அதன் பிறகு இதை பண்ணலாமா வேணாமான்ற முடிவை நீங்கள் எடுங்க. ஃப்ரீ கவுன்சிலிங் அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ், நல்ல மாதிரியான ரெப்யூட்டட் என்ன சொல்கிறதுங்க, பப்ளிக் அவேர்னஸ் யூஸஸையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃப்ரீ வெபினார் எவ்ரி வெனஸ்டே சண்டே அண்ட் மண்டே டு சாட்டர்டே வி ஒர்க் மார்னிங் 10 to evening 5 பேசிக்லி. அண்டு நிறைய பேர் இங்கே வந்து நாங்கள் ஃபாரின் போகிறோம் போகல, ரெண்டாவது சார் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றோம். ஆமாம். அண்ட் ப்ளஸ் நான் வந்து ஒரு தொழில் நடத்துகிறேன், இதில் எனக்கு உட்காந்து எல்லாத்துக்கும் நோ சொல்கிறதுனால ஏதாவது பயன் இருக்கா? ஆனால் நோ சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு நீங்கள் நோ தானே சொல்லணும். கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபீஸ் சொல்கிறீங்க, அதான் அந்த பேரண்ட்டு ஒத்துக்கிறாங்க, அதோடு அது முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் கமிட் பண்ணதை டெலிவர் பண்ணணும்ல, தரமான கல்வி இருக்கணும்ல. ஸோ தேவையில்லாத பிரச்சனை. முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்கூலில் 10th முடிச்சுட்டு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 11th 12th மேத்தமேட்டிக்ஸே வச்சுக்கிறது இல்லை. மேத்தமேட்டிக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே 98% சப்ஜெக்ட்ஸை உங்களால் எடுக்க முடியாது பேச்சுலர்ஸில். 11th 12th மேத்தமேட்டிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா யூரோப் ஸ்டடி சென்டரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாதீங்க, எங்களால் பேச்சுலர்ஸ்க்கு அனுப்ப முடியாது. மேத்தமேட்டிக்ஸ் அடிப்படை, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்டு இப்போ நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. அண்டு இன்றைக்கி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ 2026 உண்டான அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஓப்பனில் இருக்குது. ஜனவரி ஆஸ் வெல் as செப்டம்பர். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், நோ ஃபால்ஸ் ப்ராமிசஸ், நோ ஃபேக் கமிட்மெண்ட்ஸ். நீங்கள் படிக்க, உழைக்க, உலகத்தை என்ன சொல்கிறதுங்க, ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா, படிக்கவும் ரெடியாக இருந்தீங்கன்னா, தாராளமாக உங்களிடம் இன்றைக்கி அனைவருக்கும் கல்வி என்பதை தாண்டி அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். மாணவ மாணவிகள் தயவு செஞ்சு கல்வியை வந்து உதாசீனப்படுத்திடாதீங்க. அவ்வளவு வாய்ப்புகள் படித்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. பாயிண்ட் ஆஃப் வியூவில் பணம் கிடைக்குதுன்னு சில தவறுகளை பண்ண மாட்டேன், எல்லாரும் நெவர் 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 நெவர். இப்போ நம்ம இப்போ மெடிசன் அப்ராட் அனுப்புறதில்ல, UK அனுப்புறதில்ல, அயர்லாந்து அனுப்புறதில்ல. அண்டு 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் செலவாகுது. நோ, கம்மியாக செலவு பண்ணுங்கள், நிறைய படிங்க. பட் நீங்கள் நடக்கிறது உல்ட்டா பிரதர். நிறைய செலவு பண்ணிடுறாங்க, கம்மியாக படிக்கிறாங்க. நம்ம அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். கண்டிப்பாக வெளிநாட்டு படிப்புகளையும் உள்நாட்டு படிப்புகளையும் பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு உண்மையான பதில் தமைக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.